தாம் கூறினர் மாமரை வீட்டனர் கள்ளர் போங்கள் கலிலியாவுக்கு. தாம் கூறினர் மாமரை வீட்டனர் கள்ளர் போங்கள் கலிலியாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்துட்டாரு, அவர் கல்லறையில இல்ல. அல்லேலூயா. பாருங்க, நம்ம வியாழக்கிழமை சாயங்காலம் என்ன பண்ணோம், சனிக்கிழமை என்ன பண்ணீங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு வந்து கர்த்தர் உயிர் தெழுந்த நாள். இந்த சனிக்கிழமை என்ன பண்ணீங்க, சனிக்கிழமை காணாம போச்சு. நீங்க என்ன பண்ணீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பீங்க. சும்மா இருந்தோம், ஆனா சர்ச்சு இருந்தது, ஆராதனை இருந்தது, சுத்திகரிப்பு ஆராதனை இருந்தது, நீங்க வரல. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிருந்தீங்க. கர்த்தருக்கு சித்தமானது பண்ணீங்களோ, கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா சனிக்கிழமைய வேஸ்டா பண்ணிட்டீங்க. அந்த நாள்ல நீங்க கர்த்தரை தேட வரவில்லை. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பாருங்க. அவருக்கு ஆத்துமானா ரொம்ப பாரம், ஆத்துமாக்கள் மேல ரொம்ப வாஞ்ச, ஆத்துமாக்கள் மேல ரொம்ப தாகம். அந்த சனிக்கிழமை அவர் வேஸ்ட் பண்ணவே இல்லை. அந்த சனிக்கிழமை என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வேதத்தை வாசிக்கும் போது பாருங்க, நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஆனா கர்த்தர் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணல. இதுவே நாமளா இருந்தா என்ன, ஏசப்பா என்ன பண்ணிருப்பாரு அந்த சனிக்கிழமை, யாராவது சொல்லுங்களேன். நான் நினைச்சிருக்கிறேன், நிறைய அற்புதம் பண்ணிட்டேன், நிறைய அதிசயம் பண்ணிட்டேன், நிம்மதியா ஒரு நாள் தூங்கலான்ட்டு இப்படி பாறை மேல கை வச்சு தூங்கிருப்பாருன்னு நான் நினைச்சிருக்கிறேன். அப்படிதானே, தூங்கிருப்பாரு தானே? அவர் தூங்க மாட்டாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவருக்கு தூக்கமே வராது. இந்த ஆத்துமா என்ன பண்ணுது, இந்த ஆடு என்ன பண்ணுது, இந்த ஆடு அடங்காத ஆடாச்சு, இந்த ஆடு அமைதியான ஆடு, தெரியாத எங்கேயாவது சிக்கி கொள்ளுமான்னு சொல்லிட்டு அவர் ஆத்துமாக்களின் மேல் தாகம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு நாள், அந்த சனிக்கிழமை அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம வாசிக்கலாம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1. ஏன்னா உயிர் தெழுந்த செய்தி எல்லாருமே கொடுப்பாங்க. ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாரு, அவர் கல்லறையில இல்லைன்ற செய்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஏன் இந்த ஒரு நாள் என்ன பண்ணாரு நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்றால், நீங்க என்ன பண்றீங்க, செவ்வாய்க்கிழமை ஆராதனையை வீணடிக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை ஆராதனையை வீணடிக்கிறீங்க. இந்த சத்தியத்தை கேட்ட பிற்பாடு சபையில ஒரு ஆராதனையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லா ஆராதனைக்கும் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து முடிவு எடுத்துட்டு போறீங்க. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசியில வருமா, புதிய ஏற்பாட்டு கடைசியில வரும். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்கள. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, யார் இடத்தில் சேர்க்கும்படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தினை கொலை உண்டு, அவர் கொலை செய்யப்பட்டாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். யாருக்காக கொலை செய்யப்பட்டார் என்றால், நமக்காக கொலை செய்யப்பட்டார். 19 வாசிங்கம்மா. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஒரு நாள் அவர் ரெஸ்ட் எடுக்கல. நாம என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், நிறைய ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட்னா ரெஸ்ட், நம்மளை போல ரெஸ்ட் எடுக்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த சனிக்கிழமை ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாதபடிக்கு அவர் என்ன பண்றாரு, தான் மரித்த பின்பாடும் ஆவியில போய் அந்த ஆவிகளுக்கு, எந்த ஆவிகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிள்ளை கீழ்ப்படியலன்னா, இது கீழ்ப்படிய மாட்டேங்குது, இனி எக்கடாச்சும் கெட்டுப்போ, சபிப்போ, வீட்டுல அடங்காத புள்ள ஊர்ல அடங்கும், ஊர்ல யார்கிட்டயும் நீ அடி வாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம சபிப்போம்.
ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் வாயினின்று சாபங்கள் வராதபடிக்கு அன்னைக்கு மரித்த அந்த ஆவிகளுக்கு நான் இன்னைக்கு போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? வாசிங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது நாம கீழ்ப்படியாதவங்கள நம்ம சேர்க்கவே மாட்டோம். நீ கீழ்ப்படியில என்ன சொல்லுவோம்? நீ என்ன மதிக்கல, நீ என் முகத்திலேயே முழிக்காத, உனக்கு எனக்கும் டிஷ்ஷும், நீ வேற நான் வேற, உன்னை நான் விட்டுட்டேன்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாருங்க, கீழ்ப்படியாமற் போன அந்த ஆவிகளுக்காக கூட கர்த்தர் பரிதவிக்கிறார். இன்னைக்கு நம்ம கூடாரத்துல கீழ்ப்படியாத ஆவிகள் இருக்கலாம். அந்த ஆத்துமாக்களுக்காக நீ என்ன பண்ணணும்? பரிதவிக்கணுமா? பாருங்க, கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பிழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து, பாருங்க, நோவா பேழையை உண்டு பண்ணுகிறார். பேழை என்பது சபை என்று அர்த்தம் கொள்ளும். பேழைனா என்னது? சபை. அந்த சபைக்குள்ள வந்தா நீங்க காக்கப்படுவீங்க. சபையை விட்டு வெளியே இருந்தீங்கன்னா வெயில், புயல், சுனாமி, அலை, காற்று, தூசி, மண்ணு போன்ற காரியங்கள் உங்களை மேற்கொள்ளும். அதனாலதான் ஊழியக்காரங்க சொல்வாங்க, சபைக்கு வாங்கம்மா ஜெபம் பண்ணலாம், சபைக்கு வாங்கம்மா நம்ம உபாசம் எடுத்து கூடி ஜெபம் பண்ணலாம். சபை என்பது உன்னை காக்கக்கூடிய ஒரு பேழையாய் காணப்படுகிறது. அந்நாளிலே நோவா சொல்லுகிறாரு, வாங்க, கர்த்தர் 40 நாள் பூமியில மழை வருஷிக்க பண்ண போகிறார், இதெல்லாம் அழிய போகுதுன்னு சொல்லும் போது நோவாவை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள், நோவாவை பார்த்து கிண்டல் பண்ணினார்கள். இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் ஜலத்தினாலே அந்த ஜனமே அழிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அந்த ஜனங்கள் அழிக்கப்பட்டாலும் ஆண்டவர் கீழ்ப்படியாமற் போன அந்த மனுஷருக்கு மேல் பரிதபிக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது என்று அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம், இது அப்படியே வச்சுக்கோங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 18:14. வாசிங்கம்மா. அவன் அல்ல, சரிம்மா சரிம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. லூக்கா 18:14 இல்லம்மா 8. லூக்கா எழுதின சுவிசேஷம், சரி வேணாம், யாக்கோபு 5:20 வாசிங்கம்மா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பின்னாடியே வரும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாக்கோபு 5:20, பக்கம் 316. தப்பி போன மார்க்கத்தில் நின்று ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறி. தப்பி போன ஒரு ஆத்துமாவை நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ரட்சிக்க வேண்டும் என்பதை அவர் காட்டதான் அந்த ஒரு நாள் வேஸ்ட் பண்ணல. ஒரு நாள் கூட அவரால் வேஸ்ட் பண்ணவே முடியல. பாருங்க, அவர் எப்படி பண்றாரு? நான் எப்படியாவது இந்த ஆத்மாவை என்ன பண்ணணும், நான் ரட்சித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் ரெஸ்ட் எடுக்காதபடிக்கு என்ன பண்றாரு? போயிட்டு அந்த ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றாரு. செத்தவங்களுக்கு யாராவது ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? ஆனா கர்த்தரால் மாத்திரமே முடியும். ஆகையினால இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறது என்னென்றா, நீங்களும் ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது. ஆண்டவரே, என் கூடாரத்துல கெட்டு போய் கொண்டிருக்கிற ஆத்மாவுக்கு நான் இன்றைய நாள்ல இருந்து உபவாசம் எடுத்து ஜெபிக்க போறேன். எப்படியாவது சபைக்கு வர வேண்டும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பாருங்க, ஒரு நாள் வேஸ்ட் பண்ணல. அதே போல நீங்களும் ஒரு நாளும் வேஸ்ட் பண்ணாதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்படி, நீங்கள் குடும்பமாய் வரும்படி இந்த கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு அழைக்கிறேன். மீண்டுமாய் கூட அவன் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். பாருங்க, 1 நம்ம வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து
வாரத்தின் முதலாம் நாள் இன்னைக்குதான் வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம 4 மணிக்கு சபையில கூடுறோம். இப்போதான் பொழுது விடிஞ்சு வருகிறது. பாருங்க, இதுதான் சரியான ஆராதனை நேரம். ஈஸ்டர் அன்னைக்கு எப்போதுமே நம்ம 4 மணிக்கு வைக்கிறதா சரியான ஆராதனை. நீங்க எல்லாம் நினைக்கலாம், அவங்க எல்லாம் 6 to 8 வைக்கிறாங்களே, 8 to 10 வைக்கிறாங்களே. அப்படி கிடையாது. வாரத்தின் முதலாம் நாள் பொழுது விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. ஏன் கல்லறையை பார்க்க வந்தார்கள்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரிந்து அவர்களால இருக்கவே முடியல. ஏன் சொன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மை. ஒரு நாள் கூட என் தேவனை என்னால் பார்க்காமல் இருக்க முடியாது. அதுவும் மரித்து போய் கல்லறையில வைக்கப்பட்டார்னா அது என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நேற்று வரைக்கும் எங்களோடு கூட இருந்த அற்புதங்களை செய்த தேவன், அதிசயங்களை செய்த தேவன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம பிணமாய் கிடைக்கிறார் என்றால் அதை என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று எப்பொழுது பொழுது விடியும், எப்பொழுது 3ஆம் நாள் வரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னாரே, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே, நான் அவரை போய் பார்க்க வேண்டும் என்று முதலாவது மகதலேனா மரியாள் போய் பார்த்தாங்களாம். ஆண்டவரோடு கூட 12 சீடர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு கூட கர்த்தர் காட்சி அளிக்கவில்லை. ஆனால் முதலில் யாருக்கு காட்சி அளித்தாரா? மரியாளுக்கு காட்சி அளித்தார். அநேகம் பேருக்கு காட்சி அளித்தார். உங்களுக்கு இந்த நாளில ஒரு 3 பேருக்கு காட்சி அளித்த காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். யோவான் 20ஆம் அதிகாரம் 11 வாசிங்கம்மா. யோவான் 20:11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் பாருங்க, அழுகுறாங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி. ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிட்டு பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் அழுகுறாங்க? யாராவது சொல்லுங்களேன். நன்றி, விசுவாசங்க. அந்த அம்மாக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்ததா. எத்தனை பிசாசு? 1 இல்ல 2 இல்ல, 7 பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தது. அந்த அம்மாவை கர்த்தர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாதபடிக்கு குணமாக்கினார். அந்த ஒரு நன்றி விசுவாசம், என்னை குணப்படுத்தின என் தேவன் கல்லறையிலேயா இருக்கிறாரு. கை கால் கட்டப்பட்ட நிலைமையிலே, சீலையால் சுற்றப்பட்ட நிலைமையிலே கல்லறையில இருக்கிறார். இந்த காட்சி என்னால காண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்களா, கல்லறையில நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். குனிந்து கல்லறைக்குள் பார்த்து 12 வாசிங்கம்மா. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களா 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டால் அவர்கள் அந்த மகதலேனா மரியாளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்பா. 3ஆம் நாள் அவர் உயிரோடு வருவேன்னு சொன்னாரு. ஆனா யாரோ களவாடிட்டாங்க, யாரோ திருடிட்டாங்க, என் தேவனுடைய சரீரமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனக்குமுறலோடு கூட மனவேதனையோடு கூட சொல்லுகிறார்கள். யாரோ கொண்டு போய் விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவள் இயேசு என்று தெரியல. துக்கம் கண்ணை மறைக்கிறதுனால ஒரு சில நேரத்துல நம்ம துக்கத்துல இருந்தா நம்மளுக்கு ஜபம் பண்ணணும்னு தோணாது, உபவாசம் எடுக்கணும்னு தோணாது, ஒண்ணுமே தோணாது. தப்பா யோசிக்க தோணும். உடனே இதை செய்யலாமா, உடனே ஏதாவது கிடைக்குமான்னு யோசிப்பா. ஆனா பாருங்க, அழுது கொண்டிருக்கிறாரு. நீ அழுதா பார்க்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம நினைக்கிறான், எனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்ல, எனக்கு முன்னாடியும் ஒண்ணும் கிடையாது, எனக்கு பின்னாடியும் ஒண்ணும் கிடையாது, நான் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பெண்ணா இருக்கிறேன். ஆனா உனக்கு பேக்ரவுண்ட் யார் இருக்கிறாரு? கர்த்தர். அன்னைக்கு மகதலேனா மரியாளுக்கு பேக்ரவுண்ட்ல யார் இருந்தாங்க? பின்னாடி இயேசு கிறிஸ்து இருந்தால். 15 வாசிங்கம்மா. இயேசு கேட்கிறாரு. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். பாருங்க,
இயேசு கிறிஸ்து தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இயேசு என்று தெரியவில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்காக முகமுகமாய் பேசுறாரு. இன்னைக்கு வந்து எனக்கு பேசல, அவங்களுக்கு தான் பேசுறாரு. அப்படி கிடையாது. நீங்க ஆலயத்திற்கு வரும் பொழுதே, ஆண்டவரே இன்றைக்கு இந்த நாளிலே எனக்கா என்ன பேச விருப்பப்படுறீங்க, இந்நாளே எனக்காய், என் குடும்பத்திற்காய், என் சபைக்காய், என் சபை மக்களுக்காய் நீங்க என்ன பேச போறீங்கன்னு சொல்லி நாம கேட்டுக்கொண்டே வரணும். பாருங்க, ஆண்டவர் பேசுற வார்த்தை கூட அந்த அம்மாவால கேட்க முடியல. துக்கம் அவர்களை அவ்வளவு அழுத்து கொண்டிருக்கிறது. துயரத்தில் அவர்கள் மூழ்கி போயிருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய வார்த்தை அவங்களுடைய செவிகளிலே எட்டவில்லை. பாருங்க, அவர் போய் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா, அவரை கொண்டு வந்து கொடுங்களேன்னு கேக்குறாங்க. 16 வாசிங்கம்மா. இயேசு அவளை நோக்கி மரியாளை என்றார். அவள் திரும்பி பார்த்து ரவுனி. இதுதான் ஃபர்ஸ்ட் தரிசனம். ஃபர்ஸ்ட் தரிசனம் பெண்களாகிய உங்களுக்கும் எனக்கு தான் கொடுத்தாரு கர்த்தர், வேற யாருக்குமே கொடுக்கல. அவரோடு கூட 12 சீடர்கள் இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு கூட தரிசனம் கொடுத்துருக்கலாம், அவங்க அண்ணன் தம்பிங்க தரிசனம். ஆனா அவங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கல. யார் மேல கர்த்தர் அன்பா இருக்கிறாரோ, நீங்க கர்த்தர் மேல அன்பா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெயரிட்டு அழைக்கிற தேவனா. அவர் பாருங்க, பெயரை உரிமையோட கூப்பிடுறாரு. மரியாளே, மரியாளே. இன்னைக்கு உன்னை உரிமையோடு கூட, பாசத்தோடு கூட, அன்போடு கூட கூப்பிடுகிற உன் தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு 1000 பேர் இருக்கிறான், ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இந்த பேர் தான் நான் கூப்பிடுற பேரு. பலவிதமான பெயர்களை வைத்து உங்களை கூப்பிடலாம், ஆனாலும் கர்த்தர் உனக்கு ஒரு பேரை வைத்திருக்கிறார். அந்த பேர் தான் ஞானஸ்தானம் எடுக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இந்த மகள் மரித்து இந்த மகள் எந்திரிக்கிறாங்க, இந்த மகன் மரித்து இந்த மகன் உயிர்ப்பிக்கிறாங்க. அப்போ பெயரிட்டு அழைக்கிற உன் தேவன் முதலாவது மரியாளுக்கு தரிசனமானார். அதன் பின்பு பேதருக்கு தரிசனமானார். வாசிங்கள லூக்கா 24:30. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 24:30. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 34 வாசிங்கம்மா. கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார். பாருங்க, அடுத்தது சீமோனுக்கு முதலாவது யாருக்கு தரிசனமானாரு? மரியாளுக்கு. 2வது யாருக்கு தரிசனமானாரு? சீமோனுக்கு. எனக்கு தெரிஞ்சு சீமோனுக்கு தரிசனமே கொடுக்க கூடாது. ஏன்னா சீமோன் 3 தரம் கர்த்தரை மறுதளிச்சாரு. நான் ஏசப்பாவை தெரியாது, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு 3 முறை மறுதளித்தாள். நீ மறுதளிச்சாலும் பரவாயில்ல, நீ சபைக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை தேடி வருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க வரலன்னா கர்த்தருடைய உள்ள ஏங்கோ. அன்றைக்கு சீமோன் பேதுருக்காக நம்மளை யாரையாவது உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, நீ எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா நான் உங்களை சேர்ப்பேனா, உங்ககிட்ட பேசுவேனா? பேசவே மாட்டேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சீமோனுக்கு கூட தரிசனமாய் அவர் இறங்கினாராம். அடுத்ததா இன்னொரு தரிசனத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:13. லூக்கா 24:13. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் 2 பேர் போறாங்க. எம்மாவுன்ற கிராமத்துக்கு 8 மைல் தொலைவு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இங்க இருந்து நம்ம பெரம்பூர்ல இருந்து ரெட் ஹில்ஸ்க்கு போறோம், 8 மைல் இருக்குது. நம்ம நடந்து போகும்போது என்ன பேசுறோம்? பாரு, அவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, எவ்வளவு அதிசயம் செஞ்சாரு. அவர் இந்த படுபாவிங்க அடிச்சு சாவடிச்சிட்டாங்களே. சரி, சாவடிச்சுட்டாலும் என்ன, அவர் தான் ஏசப்பாவாச்சு, அவர் தன்னை தான் காப்பாற்றி கொண்டிருக்கலாமே சொல்லிட்டு வியாழக்கிழமை நடந்தத, வெள்ளிக்கிழமை நடந்தத, சனிக்கிழமை நடந்தத, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறத அவங்க பேசிக்கிட்டே போறாங்களாம். பாருங்க, நீ நடக்கும் போது உன்னோட கூட நடக்கிறவராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க 14 வாசிங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து
உன்னோடு கூட நடக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட கரம் கோர்த்து நடக்கிற தேவனா இருக்கிறார். உன்னை கைப்பிடிச்சவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வருவேன்னு சொன்னவங்க எல்லாம் கைவிட்டு விட்டாலும் கர்த்தர் உன்னோடு கூட நடக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, அந்த சீடர்களோடு நடந்து போறாங்க, அவங்களுக்கும் கண்ணு மறைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சர்ச்சுக்கு போக கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது, கிறிஸ்தவ பிள்ளைகளோட ஐக்கியம் வச்சிருக்க கூடாது என்று அவர்கள் தனி உலகத்துல வாழ்றாங்க, பிசாசின் உலகத்துல வாழ்கிறார்கள் அவர்கள் எல்லோரும். பாருங்க, இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவர்களோடு கூட நடக்கிறார் என்பதை கூட அறியாதபடிக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்படி இருந்ததா? இருளா இருந்தது. பாருங்க, வாசிங்க 16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. வாசிங்க 19 வாசிங்கம்மா. அவர் எவைகள் என்றார்? அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர் பேசும்பொழுது உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். நீ வீட்டுல இருந்து எந்த சிந்தனையோட வந்து எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது உன்னுடைய கண்கள் திறக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல இவர்கள் கண்கள் மறைத்தான் பிசாசு, ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய கண்களை திறந்த தேவனாய் இருக்கிறார். இது இரண்டாவது தரிசனமாய் காணப்படுகிறது. யோவான் 21:14 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பிற்பாடு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். நீங்க குறிச்சு கொள்ளுங்க. யோவான் 21 வீட்டுல போய் முழுவதுமாய் கூட நீங்க வாசிங்க. மூன்றாவது தரிசனம், பசியோடி கூட இருக்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. முதலாவது மரியாளுக்கு வெளிப்பட்டு மரியாதை ஆறுதல் படுத்துகிறார். அழுவாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் ஆவியான தேவனாய் கூட உன்னோடு கூட தான் உலாகிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று மரியாதை தேர்ச்சுகிறார். அடுத்தபடியாக அவர் போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசினால் கண்கள் மறைக்கப்பட்டிருந்த மனிதர்களை பார்த்து அவளோடு கூட நடந்து போயிட்டு அவளுடைய உள்ளத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தை என்னும் விதையை விதைக்கிறார். மூன்றாவதாக பாருங்க, தன்னுடைய சீடர்கள் பசியோடு கூட இருக்கிறாங்க, அவர்களுக்கு கடலிலிருந்து மீனை எடுத்துட்டு பொரிச்சிட்டு அவர்களுக்கு கொடுக்குறாருங்க. யாருங்க செய்ய முடியும்? செத்தாலும் கூட அவர் தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி கூட அவர் நடப்பிக்கிறவரா இருக்கிறார். இப்பொழுது வாசிக்கலாம் அப்போஸ்தலரின் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாமா? 3வது வசனத்துல 1:3 வாசிங்கம்மா. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே 40 நாள் அவர் மரித்து உயிரோடு எழுந்திருச்சு 40 நாள் தன்னுடைய சீஷர்களோட தனக்கு பழக்கமானவங்களோட நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், இருந்தாலும் நம்ம உயிரோட கூட இருக்கும் போதே நம்ம பிள்ளைகளுக்கு நாம என்னென்ன செய்ய வேண்டும், எல்லாத்தையுமே பொறுப்பா செய்ய வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு எப்பொழுதும் தேவனுடைய அழைப்பு வரும்னு தெரியாது. அவர் பாருங்க, அவர் மரித்த பின்பாடு நான் போய்க்க, நீ கவலைப்படாத, என்னுடைய ரைட்ஸ் என்னுடைய பவரா பட்டா நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல எல்லா சீடர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறாராம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15 வாசிங்கம்மா. மார்க் 16:15 பக்கம் 75. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய்
சர்வ சிருஷ்டிக்கும் எல்லாருக்குமே சொல்லுங்க என்ன பத்தி. நான் இல்ல, நான் உங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு என்ன போட்டோ வச்சுட்டு எனக்கு ஒரு மாலை போட்டு எனக்கு ஒரு மெழுகுவத்தி போட்டு கன்னத்துல கை வச்சுட்டு ஏசப்பா போயிட்டாரு, நான் எப்போ போவேனோ, அவர் எப்படி செஞ்சாரு, இப்படி பழைய வர்த்தமானங்களை நீங்கள் பேசிக் கொள்ளாதீர்கள். நான் உங்களுக்கு ரைட்ஸ கொடுக்குறேன். உங்க அப்பா அம்மா ரைட்ஸ் கொடுத்தாங்களோ இல்லையோ, நான் உனக்கு பவர் ஆஃப் பட்டா தரேன். எம் மேல இருக்கிற கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, சுவிசேஷத்தின் ஆவி, உபவாசத்தின் ஆவி, கண்ணீரின் ஆவி எல்லாம் உங்க மேல இறங்கட்டும். நீங்க போய் உலக எல்லாத்திலையும் போயிட்டு என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. ஒரு ஆத்மாவும் கெட்டு போகிறது எனக்கு பிரியம் கிடையாது. எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்று நான் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறேன். போயிட்டு எல்லாருக்குமே சொல்லுங்க. அவங்க சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், பணக்காரங்களா இருக்கட்டும், ஏழைகளா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், நான் தான் ஜீவனுள்ள தேவன் என்று என்னை குறித்து பிரசங்கியுங்கள் என்று அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? அதிகாரத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சனா, ஏசப்பா எனக்கு அதிகாரம் கொடுத்தாரு, நான் அவருடைய சொந்த பிள்ளை, அவர் மரிக்கவில்லை, அவர் மரித்தாலும் என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார் என்று நீ விசுவாசித்தால் உன்னை கொண்டு அநேக அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே ரைட்ஸ் கொடுத்தார். நாம நினைக்கிறோம் மோகன்சி ராசரசனா தான் அற்புதம் செய்ய முடியும், தினகரன் ஐயா தான் அற்புதம் செய்ய முடியும், பெரிய பெரிய கோட் சூட்டு போட்ட ஊழியக்காரங்க தான் அற்புதம் செய்ய முடியும், பெரிய பெரிய பாஸ்டம்மாங்க நல்ல பெரிய மாட்டில் போட்டு டிவில பேசுறவங்களாலதான் அற்புதம் செய்ய முடியும் நீ நினைக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் பாரபட்சமே இல்லாமல் எல்லாருக்குமே ரைட்ஸ கொடுத்துட்டாரு. எல்லாருக்குமே நாம தான் என்ன பண்றோம், நம்மளுடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தல. உன்னால ஒரு இத்தனை அற்புதங்களை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவர் கணக்கு வைத்திருக்கிறார். முதலாவது அற்புதம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீ கை வச்சு ஜெபம் பண்ணா ஆடாதது ஆடும். உங்க வீட்டுல கட்டப்பட்டிருக்கிறாங்க, அந்த ஆத்மாவுக்கு நீ கை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, சபைக்கு வராதபடி பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆத்மாவை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ அதிகாரமா ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எப்படியாச்சும் கொண்டு வாப்பா அப்படின்னா உன்னதான் அது ஏமாத்தும். நீ அதிகாரம் உடையவர்களாய் அதட்டி அதை அதம் பண்ணி அதை சுற்றறித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் மகிமை. உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, உனக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்திருக்கிறாங்களோ இல்லையே எனக்கு தெரியாது. பரலோகத்திலே வீற்றிருக்கிற பரமபிதா உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. பிசாசுகளை ஓட்டுகிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது, நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷை, வீட்டுல என்ன பாஷை பேசுறீங்க தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்றாரு நவமான பாஷைகள்னா அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள், நீங்க அநேக தீர்க்க தரிசனமான காரியங்களை பேசுவீர்கள், நீ சொன்னா நடக்கும். அந்த அக்கா கிட்ட ஜோம் பண்ணும்போது அவங்க வார்த்தையில இருந்து நீ போ உன் காரியங்கள் வாய்க்கும் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் போன என் காரியத்தை வாய்க்க செய்தார். உன் நாவை கர்த்தர் தீர்க்க தரிசன நாவாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. கேட்கிற வார்த்தைகளை நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆமேன் ஆமேன் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவது உங்களுக்கு பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். இரண்டாவது நவமான பாஷைகளை பேசக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக வாசிங்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள், அது அவர்களை சேதப்படுத்தாது. பாருங்க, நீ வியாதியஸ்தர் மேல கை வச்சா கூட அவங்களுக்கு சொஸ்தம் கிடைக்கும் சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் எல்லாம் கொடுத்த பிற்பாடு 40 நாள் இதெல்லாம் செஞ்சிட்டார் அவரு. இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் இருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான். என்னுடைய ஆவி, என்னுடைய உண்மை, என்னுடைய பரிசுத்த, என்னுடைய நீதி எல்லாமே என்னை சார்ந்து என்னில் விசுவாசிக்கிற உங்களுக்கு தான் என்று சொல்லின பிற்பாடு அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:4 பக்கம் 160. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால்
அங்க பரலோக ராஜ்யத்துல இடமே கிடையாதா? நீங்க ஆவியினால பிறந்த நீங்கள், ஜலத்தினால பிறந்த நீர்கள் ஆவினாலும் பிறக்க வேண்டும். எல்லாருமே அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகத்திற்காய் நாம் காத்திருக்க வேண்டும். உன் ஊழியக்காரர் உன் சிரசின் மேல கை வைக்கும் போதே அந்த அபிஷேகம் இறங்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள். நீ கேட்கணும், ஆண்டவரே வார்த்தை சொன்னீங்கல்ல, நவமான பாஷை தரேன்னு சொன்னீங்க இல்லையா? என் நாவில பற்பல பாஷைகளை எழுதுங்க. ஏசாயா நாவை தொட்டது போல என்னுடைய நாவை தொடுங்க, எரேமியா நாவை தொட்டது போல என்னுடைய நாவை தொடுங்கன்னு சொல்லிட்டு நீ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உன்னை விசேஷமாய், வித்தியாசமாய், வினோதமாய் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் பிரியமானவர்களே. 7 வாசிங்க, 8 வாசிங்கம்மா, 8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிற நீ, சோர்ந்து போயிருக்கிற நீ, பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் உனக்குள்ள என்ன கிடைக்குமா? பலன் கிடைக்கும். ஒரு புது பலன் கிடைக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சி சொல்ல. அவர் சொல்றாரு, பரிசுத்தாவி உன் மேல வந்துச்சுன்னா உன்னை யாராலும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நீ எனக்கு மாத்திரமே சாட்சியா இருப்பேன். பரிசுத்த ஆவி என்றால் கிறிஸ்துவின் ஆவியே உன் மேல இருக்கிறது. நாம சொல்லுவோம், எங்க அப்பா இறந்த பிற்பாடு எங்க அப்பா ஆவி என் கூடயே இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்குது, என் பொண்ணுடைய ஆவி என் கூடயே இருக்கிற மாதிரி. அதெல்லாம் ஆவி கிடையாது, அதெல்லாம் மரித்தாவி. இது பரிசுத்தாவி. இதை நீ உன் கூட கொண்டு போகணும், இதை நீ உன் கூட படுக்க வைக்கணும், இதை நீ உன் கூட உட்கார வைக்கணும். அந்த ஆவியை விட்டுட்டு நான் கண்ண மூடனாலே செத்து போன அவங்கதான் வராங்க, அவங்க என் கூட தான் இருக்கிறாங்க நினைக்கிறேன், அப்படி நினைக்கவே கூடாது. செத்தவர்கள் செத்தவர்கள் தான், ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தாவி உன்னில் நிழலிடுகிறார். அல்லேலூயா. அவர் உன்னை ஆட்கொள்ள போகிறார், அவர் உன்னை அபிஷேகிக்க போகிறார். அபிஷேகிச்சாங்கன்னா யாரு உன்னை அசைக்கணும்னு நினைச்சா கூட நீ அசையாதபடிக்கு கர்த்தருக்குள் உறுதியாய், திடமனதாய், அஸ்திவாரமாய் இருப்பீங்க. அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 9 வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அனாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ, எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ, அவர் அப்படியே மேகங்களின் மேல் வருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. போயிட்டாரு, வருவாரு. ஏன் வருவாரு? உன்னை என்ன கூட்டிட்டு போவதற்கு மணவாளனாய் அவர் வரப்போகிறார். மணவாட்டிகளை நாம் என்ன பண்ணணும்? கையில எண்ணெயும் தீவட்டியும் வச்சுக்கிட்டு என் மணவாளன் எப்போ வரப்போகிறார், என்னை எப்பொழுது கரம் பிடித்து அழைத்து கொண்டு போகிறார் என்று காத்திருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில தெளிவா சொல்லப்படுகிறது. அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அவர் வரும்போது நீ எப்படி இருக்கணும்? வீட்டுல ரிமோட்டை வச்சுட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கணும், செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸும் கூட ஊரை சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போதான் என்ன பண்ணுவார்? உன்னை அப்படியே கைவிட்டு போவார். அப்படி கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, மணவாளன் வரும்போது, மணவாட்டி திருச்சபையாக நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்? காத்திருக்க வேண்டும். அவர் போனவர் எப்போதான் வருவாரோ? நீ உன் புருஷனுக்காக எத்தனையோ நாள் காத்திருப்ப. காலையில போனாருமா, வரவே இல்லை, என் பிள்ளை காலையில போச்சு, வரவே இல்லைன்னு. அவங்க எல்லாம் வருவாங்களோ வரமாட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் வேத வாக்கியம் சொன்னபடி அவர் எப்படி போனாரோ அப்படியே ரிட்டர்ன் வருவார். யாருக்காக வருவாரு? உன்னை அழைத்து கொண்டு போக வேணும், உன்னை அரசால வைக்க வேணும். 1000 வருட அரசாட்சியிலே நீ கர்த்தரோடு கூட அவர் மத்தியில அமர வேண்டும் என்று எப்படி போனாரோ அப்படியே உன்னை அழைத்து கொண்டு போக வருவார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:18. ஒருத்தர் லூக்கா 24:50 எடுத்துக்கங்கம்மா. வெளிப்படுத்தல் 1. மரித்தேன், ஆனாலும்
இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் உங்களோடு கூட உயிரோடு கூட இருக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனம் வாசித்து முடிக்கலாம். லூக்கா 24:50, பக்கம் 123. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியா கைய உயர்த்திட்டு எல்லாருமே மனசார ஆசீர்வதிச்சாராம். இன்றைக்கு பெதஸ்தா திருச்சபை சார்பாக ஊழியக்காரராகிய எங்கள் குடும்பமும் நாங்கள் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்க கடன் இல்லாம நல்லா வாழணும். நீங்க சொந்த வீடு வாசலோடு கூட இருக்கணும். நீங்க நல்ல பிள்ளை பேரு அடைந்து கிறிஸ்துவின் சன்னதியில வளர்க்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் மேன்மை அடைய வேண்டும். நீங்க யாருமே நடந்து வரக்கூடாது. நீங்க எல்லாரும் மோட்டார் பைக்கிலையும் கார்லயும் வர வேண்டும். கர்த்தர் உங்களை அபரீத விதமாய் ஆசீர்வதிக்கும்படி இந்த திருவார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.